வெங்கடேஸ்வரர் பத்மாவதி தேவியை எப்படி திருமணம் செய்தார் தெரியுமா? ஒரு முறை சீனிவாசர் வனத்தில் நடந்து வரும் பொழுது ஆகாசராஜன் மகள் பத்மாவதியை கண்டார். அவர் அழகில் மயங்கி வெங்கடேஸ்வரர் பத்மாவதியிடம் நேரடியாக சென்று, நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டார். இதில் வெட்கப்பட்டு பத்மாவதி அங்கிருந்து சென்றார்கள். பிறகு சீனிவாசர் தான் வீட்டிற்கு சென்று தன் தாய் வாக்குலாதேவியிடம், நான் வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று கூறினார். உடனே வாக்குலாதேவியும் ஆகாசராசி வீட்டிற்கு பெண் கேட்க சென்றார். ஆனால் அதற்கு முன்பே சீனிவாசர் ஒரு குறி சொல்லும் பெண்ணாக மாறி ஆகாசராஜர் வீட்டிற்கு சென்று அங்கு பத்மாவதியின் கையை பிடித்து ஆகாசராஜாவை பார்த்து, சிறிது நேரத்தில் ஒரு பெண்மணி வந்து உங்கள் மகளை தனது மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க சொல்லுவார், தயவு செய்து மறுக்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள், உங்கள் மகளுக்கு இதைவிட நல்ல வரன் கிடைக்காது என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். பின்னர் வக்குலாதேவி அங்கு வந்து பத்மாவதி தேவியை தனது மகன் ஸ்ரீனிவாசருக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி கேட்கிறார். அதற்கு ஆகாசராஜா சம்மதித்து தனது மகளை ஸ்ரீனிவாசருக்கு திருமணம் செய்து வைப்பதாக வாக்குறுதி அளிக்கிறார். இவ்வாறே வெங்கடேஸ்வரர் பத்மாவதி தாயார்